சங்கீதா வீட்டை விட்டு வெளியில் போய் 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரமாக ஜெஸ்டிதா ஸ்கூலில் விட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சங்கீதா எவ்வளோ பொறுப்பாக மாறிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியாக கடைக்கு போயிட்டு எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. தலை மட்டும்தான் தெரியுது இப்போதைக்கு, முடி பெருசா முடி வெட்டல, அதனால அப்படி பாருங்க எந்த அளவுக்கு ஒல்லி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கேன். பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கேன். எவ்வளவு பெட்ரோல் போடணுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு போட கோலம் நல்லா இருக்குதாம்மா, நீ பார்க்கவே இல்லை? நல்லா இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணு இருந்ததுன்னா சரியாயிடும். பச்சையாக கூட 4 இலையை பறித்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து பேபி அது மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், ஒயிட் ரைஸ் சொரக்காய் கூட்டு, கீரை பொரியல், முட்டை, இது கருணைக்கிழங்கு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரசம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஜெஷிதாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டியாம்மா? சரி, ஓகே போலாமா? இது நம்ம கை 2 மாதிரி வச்சுக்கிற போசா? ஆமாம்மா. சரி பாய் சொல்லு, ஸ்கூலுக்கு போய் வர. போலாமா? டைம் ஆயிடுச்சு, வா. டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஸ்கூலுக்கு நான் வீட்டுக்கு வரேன். பாய். ஸ்கூலுக்கு போய் தூங்கிட்டு வரியா படிச்சுட்டு வருவியா? இன்னைக்கு போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசல்ல எதுக்கு இன்னைக்கு போட்ட கோலம் நல்லா இருக்குதாம்மா, நீ பார்க்கவே இல்லை? நல்லா இருக்கா? ஆமா போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாவை ஸ்கூலில் விட்டு வந்துட்டேன். ப்ரேயர் வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஃபஸ்ட் டேவே. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு வரணும். அதுக்கே இன்றைக்கி நான் 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாசல் போய் கோலம் போட்டு அப்புறம் மொட்டை மாடிக்கு போய் தண்ணிலாம் ஊற்றிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு ரெடி ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஜஷிதா வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் தூங்கி லேட் ஆகி எழுந்துட்டா, அவளாலையும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஸ்கூலில் விட்டாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி, மளிகை ஜாமான், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். பேபிக்குமே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அவர் சாப்பிட்ருவார். அதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகலாம். செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு. ஐயோப்பா, வண்டியே ஓட்டின்னு வர முடியாது போல், செம்மையாக இருக்குது. நம்ம போயிட்டு இப்போ காய்கறி கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறேன். போயிட்டு காய்கறி வாங்கலாம். காய்கறி கடைக்கு வந்திருக்கேன். காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் கடைக்கு வந்திருக்கேன், பழம் வாங்கலாம் சொல்லிட்டு. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன். வெஜிடபிள் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னும் வேலை இருக்குது, மல்லிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது, அது போய் வாங்கணும். இது மல்லிகை கடைக்கு வந்தாச்சுப்பா. எவ்வளோ ஆச்சு? ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கேன். பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கேன். எவ்வளோ பெட்ரோல் போடணுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஈல காட்டுச்சா, கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது, அதனால் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். இந்த வண்டி எவ்வளோ பெட்ரோல் குடிக்குன்னே தெரியல. நானே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் இளநீ கடைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஜிபே பண்ணும்போது அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 175 ரூபாய்க்கு பண்ணிட்டு வந்துட்டேன் தெரியாமல். ஸோ இன்றைக்கி போய்ட்டு இளநீ வாங்கலான்னு இருக்கேன். மல்லிகை ஜாமான் வாங்கிட்டேன், பில்லு போட்டு மல்லிகை ஜாமான் வாங்கிட்டேன், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ இளநீ தான் வாங்கணும். இளநீ கடைக்கு தான் இப்போ நேராக வண்டி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 8:30 மணிக்கு கிளம்புனேன் வீட்டில் இருந்து. வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிவிட்டு. என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். லோக்கல்லே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக சுற்றி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிழலாக இருக்கே. சரியான வெயில், காலையிலே மோசமான வெயில். பேபிக்கிட்ட புது வண்டி வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு புது வண்டி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹெல்மெட் வாங்கணும், இல்லைன்னா ஒரு சன்கிளாஸ் வாங்கணும். கண்ணெல்லாம் மண்ணு பறகுது, எல்லாம் புழுதியை கிளப்பிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா பறக்குறாங்க வண்டியில். ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிற டைம் ஆச்சா. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து ஒரு சன்கிளாஸ் இல்லைன்னா ஹெல்மெட் தான் வாங்க போகிறேன் பேபி கிட்ட கேட்டு. பேபி எங்கே காணா? போய் என்ன பண்ணுற? பத்தினே கிடக்குற எப்போ பார்த்தாலும். சாப்பிட்டியா இல்லையா? பேபி சாப்பிட்டார். அடுத்து நம்ம சாப்பிடணும், செய்யணும். சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வீட்டை விட்டு வெளியில் போய் 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரமா ஜெசிதா ஸ்கூலில் விட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வர. நான் கூட 2 மணி நேரம் நினைச்சேன். 1.5 மணி நேரத்துல வந்துட்டு ஒரு இளநீ வாங்கி வந்தேன். நேற்று இளநீ கடையில காமெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இளநீ 2 வாங்கிக்கிட்டு நேரம் சிக்கன் கடைக்கு வந்தேன். சிக்கன் கடையில பேமெண்ட் போறதுக்கு பதில் மறுபடியும் இளநீ கடைக்கே பேமெண்ட் போட்டேன். அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 3 இளநீ வந்து பார்த்தோன்னா அந்த இதுவே உடைக்காம அப்படியே தந்துடுறேன். இது மட்டும் இன்னைக்கு குடிச்சிட்டேன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்படி கூட குடிப்பா. மளிகை ஜாமான், காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டவா. இதான் நான் வாங்கி வந்து காட்டுறேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெஷிதா ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு வரணும்னு நினைச்சிட்டே போனேன். ஆனா அந்த போற வேகத்துல என்னன்னு தெரியல மறந்துட்டேன். நான் முன்னாடிலாம் பேபி திட்டிங்க அனுப்பேன், மறந்துட்டு வரையன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் பண்ண ஒரே டைம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட போய் மறந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்படியே நேரா போய் காய்கறி கடை, அப்புறம் பழக்கடை, அதுக்கப்புறம் மளிகை கடைக்கு வந்துட்டேன். நான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு 3த்தையும் முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் பார்த்தா ஈலே இருந்துச்சு. சரி எங்கன்னா வழியில என்ன பண்றதுன்னு சொல்லிட்டுதான் வந்து பாத்தேன்னா அப்புறம் மறுபடியும் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இளநீ வாங்கிட்டு வந்தேன். இது காலையிலேயே நீங்க சேமியா பண்றதுல சேமியா இருக்குது அந்த கடைக்கு போய் கேட்டேன். இங்க லோக்கல் கடையில இல்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமா சமைக்கணும்ல. டெய்லியும் தோசை, தேங்காய் பால் போர் அடிக்குதுல்ல, அதனால சேமியா, வத்தி பொட்டி. இன்னைக்கு வந்து இட்லிக்கு ஊற வைக்க போறேன். உளுந்து இட்லி எடுத்து பேபிக்கு வந்து நான் இந்த தெனலாம் யூஸ் பண்ணி குதிரைவாளி செஞ்சேன். அது பிடிக்கலன்றாரு. ஏன்னா இப்போ வெயில் ஓவரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது சீக்கிரமா புளிச்சு போகுது. ஸோ புளிப்பா தான் இருக்கு. ஆனால் தோசைலாம் சாப்பிட நல்லா இருக்கு, இருந்தாலும் புளிப்பா இருக்கு. ஸோ அதனால நார்மல் இட்லி தோசை அரைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த வரகு சாமிலாம் அப்புறமா இறக்கலாம், ஓகேவா? ஆமா, அதனால இட்லி ஊற வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஹேண்ட் வாஷ் சொன்னீங்க கிச்சன் கிட்ட இருக்கா, ஒன்று வந்து பாத்ரூம்ல வைக்கிறதுக்காக சோப்புல தானே போடுறோம். அதனால ஹேண்ட் வாஷ் அடிஷ்னலாக ஒன்று வாங்கிட்டு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு. அப்புறம் விம்ஜெல்லாம் காலி ஆயிடுச்சு. போத்திஸ் போகணும் ஒரு டைம். பாண்டிக்கு பேபி இல்லாம பாண்டிக்கு போக முடியாம எதுவுமே பண்ணல. ஆமா, நானும் போகணும் பார்க்கலாம், போக முடியல. சரி அப்புறம் இடியாப்பம் செய்யறதுக்கு வெறும்னே நான் இந்த மாவு தானே யூஸ் பண்றேன், சிகப்பு இடியாப்ப மாவு. ஆமா, இடியாப்ப மாவு இப்போ ஒயிட் மாவும் கொஞ்சம் கலந்து செஞ்சுக்கலாம். தனியா இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்குன்றதுனால அது வாங்கிட்டு வந்தேன். இடியாப்ப மாவுன்னு கேட்டா பயப்பிள்ளைங்க புட்டு மாவு கொடுத்துருக்குங்க. இடியாப்ப மாவு தனி செஞ்சா இது இடியாப்ப மாவு தான் கேட்டேன் நானு. இடியாப்ப மாவு தனியா இருக்குதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. பில்லு போட்டுது, எடுத்து கொடுத்த பொண்ணு மாத்தி போட்டுது. என்ன பண்றது? காய்கறி கடைக்கு 2 கடைக்கு போனோம் பேபி. அந்த கடைக்கு நார்மலா எப்பயும் போவேன், அங்க வந்து காய்கறி வரவே இல்லை. சரி அங்க இருந்து காய்கறி மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் இன்னொரு கடைக்கு போனோம். 2 கடைக்கு போனோம். அப்படியா? 2 கடைக்கு போனதுல என்ன பெனிஃபிட்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எக்ஸ்டெண்டே கிடைச்சிருக்கு. 2 கடையிலும் கொடுப்பாங்க. ஆமா, மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். சொரக்காய், இன்னைக்கு சொரக்காய் தான் பண்ண போறேன். சொரக்காய் கூட்டு வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல் பண்றது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். காய்கறி விலை அதிகம் பேபி. ஃபர்ஸ்ட் இந்த கடையில வந்து காய் இது மட்டும் 50 ரூபாய், இது ஒரு 60 ரூபாய், 110 ரூபாயா. அப்புறம் இந்த கடையில போயிட்டு இந்த காய் வாங்கிட்டு அந்த புடலங்காய்லாம் இல்லையா, அதனால புடலங்காய், பீர்க்கங்காய் முக்கியமா வாங்கிட்டு. பீர்க்கங்காய் தோசைக்கெல்லாம் கூட காரம் இல்லாம அவங்க தக்காளி தொக்கு மாதிரி பண்ணலாம்ல, அதனால பீர்க்கங்காய். இந்த இதெல்லாம் முன்னாடி நம்ம ஆபீஸ் போகும்போது செய்வோம். சேனக்கிழங்கு அவிச்சு குக்கர்ல வச்சு அழகா சூப்பரா மசாலா போடுவா, சூப்பரா இருக்கும் சார். சங்கீதா எவ்வளவு பொறுப்பா மாறிச்சு பாருங்க. தனியா கடைக்கு போயிட்டு எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. பாத்தியா இல்லையா திறமையா? நீ வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் மளிகை கடைக்கு தனியா ஒரு டைம் போவாரு, அப்புறம் ஒரு டைம் வண்டி எடுத்துட்டு காய்கறி வாங்கிட்டு வர போறாரு, அப்புறம் ஒரு டைம் ஞாபகப்படுத்தினாதான் பழம் வாங்கிட்டு வர. நீ சொல்லி அனுப்ப வேண்டியதானே, அனுப்ப வேண்டியதானே. நானும் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடல, எல்லாத்தையும் ஒரே டைம்ல வாங்கிட்டு வந்துட்டேன். மல்லிகை கடைக்கு போனேன், காய்கறி கடைக்கு போனேன், பழ கடைக்கு போனேன், பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர்.
ஜூஸ் போடுறதுக்காக கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லதுதான். அதனால கிர்னி பழமும் மாதுளம் பழம் ஜூஸ் டெய்லி போடுறது அதுக்காக. நிறைய பேர் கமெண்ட்ல பேபி எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. பேபி வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பேபி பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி பாருங்க நல்லா தான் இருக்கேன் நான். எனக்கு என்ன பிரச்சனை நல்லா தான் இருக்கிறேன். என்ன ஒண்ணு வண்டி ஓட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ள நல்லா தான் இருக்கிறேன் சேஃபா. தலை மட்டும் தான் தெரியுது இப்போதைக்கு. முடி பெருசா பேபி முடி வெட்டல அதனால அப்படி ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒல்லி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. இந்த வீடு கட்டும் போது கூட இந்த அளவுக்கு ஒல்லியல பேபி. இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இழைச்சி போயிட்டாரு. எனக்கு வந்து பார்த்தோன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு 1008 டயட்டு அது இதுன்னு பண்றேன். ஆனா குறையவே மாட்டேங்குது. ஆனா உனக்கு மட்டும் பாரா. ஜஷுதாவும் அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கோல்டு, ஆமா ஒரு நாள் கோல்டு இல்ல ஜுரம் ஃபீவர் வந்தாலுமே வந்து பார்த்தோன்னா சரியா சாப்பிட மாட்டான். அப்படியே 2 கிலோ கிட்ட குறைஞ்சிருவா. பேபியுமே அதே மாதிரிதான். இந்த ஒரு வாரத்துல 4 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கிறியா? ஆல்ரெடி அன்னைக்கு பாரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அப்பயே 2 கிலோ குறைஞ்சிருந்த பேபி நீ. ஆமா பாருங்க பேபி இப்போதைக்கு உடம்புலாம் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயிலாம் ஒன்றும் டிராவல் பண்ண முடியல. வாயில எல்லாம் புண்ணு இருக்கு. மாத்திரை எவே சாப்பிட்றதுனால புண்ணுலாம் அதிகமா இருக்கு. சரி நானும் காய்கறி வாங்கிட்டேன். நானும் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மணி 10 ஆயிடுச்சு. ஆப்பம் தான் செய்ய போறேன். பாருங்க கிச்சன்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கேன். அப்படியே கட 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 கடன்னு. சங்கீதாவால எந்த வேலை செய்யறதுன்னு தெரியல. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்ன பாத்துக்கணும், எனக்கு சாப்பாடு செய்யணும்ட்டு அது நிறைய வேலை இருக்குது. சாப்பிடணும். உனக்கு ஆப்பம் செஞ்சு வச்சு பண்ணி இருக்கா? சாட்டியா இருக்கு. நான் 2 சாட்டேன். ஐயோ முதல்ல அதே கூட சாப்பிடலாம். இதே போதும் எனக்கு. முதல்ல 3 இருக்கு போல. 2 இருக்கு தானே சாப்பிட்டேன். ஆமா அதுக்கு மேல சாப்பிட முடியல. சரிங்க சாப்பிடு பேபி. ஃபர்ஸ்ட் உடம்புக்கு நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டாதான் உடம்பு வந்து சீக்கிரம் சரியாகும். சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாள் ஃபுல்லா கிச்சன்லயே தான் இருக்கேன். ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் சாப்பிடணுன்றதுக்காக காலையில சாப்பாடு செய்யலாம். இப்போ கொஞ்ச நேரம் இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்போ மறுபடியும் லஞ்ச் செய்வேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு செய்யறேன்னா ஃபுல் டே கிச்சன்ல தான் இருக்கு. ஆனா இந்த பேபி மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் கடுப்படிக்குது. சமைக்கிறேன்னா அது சாப்பிடணும்ல. நேற்று இந்த ரம்பூட்டான் பழம் உனக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றேன் சரி நான் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ காலையிலே ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் தான் செஞ்சேன். ஜசிதா வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. பேபியுமே சாப்பிட்டாரு. நான் சுட்ட தோசை இப்போ நானே சாப்பிட்டேன். 10:30 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன்லாம் சாப்பிட்டு இப்போ லஞ்சு செய்யறதுக்கு வந்திருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொரக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். சொரக்காய் கூட்டு பண்ணிட்டு இந்த குட்டி கிழங்கு இருக்குல்ல சேப்பை கிழங்கு இதை வந்து வறுவல் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயெலாம் ரொம்ப புண்ணாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேப்லெட்லாம் சாப்பிட்டு வாய் புண்ணு. ஆல்ரெடி அவருக்கு அல்சர் ப்ராப்ளம் வேறு இருக்குது. ஸோ அதனால் மொட்டை மாடியில் கொஞ்சமாக வந்து மணத்தக்காளி கீரை வளர்ந்துருக்கு. அந்த கீரை மட்டும் பறிச்சுட்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே வதக்கி பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய கீரை இல்லை. ஸோ நிறைய இருந்தால் அந்த கீரையே கடைஞ்சிருப்பேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை மட்டும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா சண்டே முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீரை காய்கறி அவ்வளோ எதுவுமே கிடைக்கல சண்டே ஈவினிங்கிறதுனால. ஸோ இன்னைக்கு போனோன்னா கொஞ்சம் கீரைலாம் இருக்கும். அந்த பொன்னாங்கண்ணி கீரை குளிர்ச்சியாக இருக்கும்ல, பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இல்லைன்னா காசரை கீரை அதெல்லாம் கிடைக்குதான்னு போய் சுற்றி பார்த்தேன். வெறும் அரைக்கீரையும் தண்டுக்கீரையும் தான் வச்சுருந்தாங்களே. ஸோ அதனால எதுவுமே வாங்கலை. இப்போ மொட்டை மாடியில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது. அதை போய் பறிச்சுட்டு வர போகிறேன். ஸோ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. காலையிலே செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழங்க பாருங்கள் நல்லா பழுத்து இருந்துச்சு. பறித்து வச்சேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சரி கீரையும் இது ஒன்றா எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா மறந்து வச்சுட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தையும் கீரையும் பறிச்சுட்டு போகலாம். இங்கே தான் மணத்தக்காளி கீரை இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு கீரை. ஸோ நான் கட் பண்ணி விட்டேன். அன்றைக்கி தான் கடைஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய இருந்தால் கடையலாம். ஸோ கொஞ்சமாக தான் இருக்கா. சரி இன்றைக்கி பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பறிக்க வந்திருக்கேன். அப்படியே இலையை மட்டும் பறிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணு இருந்ததுன்னா சரியாயிடும். பச்சையாக கூட 4 இலையை பறித்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து பேபி அது மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருளுமே வந்து நல்லா சமைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவார். டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்றாள் அவர். இந்த கீரையை ஃபுல்லாகவே பறிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அத்திப்பழமும் கொஞ்சம் கீரையும் இருந்தது. பறிச்சாச்சு. அப்படியே போயிட்டு சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் சமைக்கிறதுக்கு சொரக்காய் கூட்டு இங்க பாருங்க சூப்பரா நல்லா பிஞ்சு சொரக்காய் சின்னதா வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ஒரே டைம் வந்து செஞ்சனால அதனால
அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வெங்காயம் தக்காளி பருப்புலாம் போட்டு செய்யல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெய்லியுமே அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து புடலங்காய் பண்ணாலும் அதே மாதிரி வருது. அப்புறம் நேற்று சவுச்சவு கூட்டு பண்ணா அது ஒரே டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனால இது வேர்க்கடலை கொஞ்சமா வறுத்து போட்டு அது மாதிரி செய்ய போறேன். கிராமத்துல செய்வாங்கல்ல அது மாதிரி. அதனால வெறும் சொரக்காய் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சிடணும். அது வெந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் வெந்த பிறகு நம்ம அப்படியே மலாட்டை போட்டு கிண்டிட வேண்டியதான். ஈஸியா முடிஞ்சிடும். ஆமா. ஒரு பக்கம் சொரக்காய் தூக்கி வச்சிடணும். ஏன் தெரியுமா குக்கர்ல வைக்கல? குக்கர்ல வச்சா குழஞ்சிடும். அதனால டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சேனைக்கிழங்கு. அது கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டா வந்து பிரிச்சுட்டேன். ஏன்னா ஒரே டைம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச வீணா போயிடுச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு ரெண்டுத்துலயுமே உப்பு கல் கொஞ்சமா போட்டுக்கிறேன். இது ஒரு விசில் இருந்தா 2 விசில் வச்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஒரு விசிலே வந்துடும். இந்த கிழங்கு ஈஸியாக வேகிற கிழங்கு தான் அது. அதனால கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே மணத்தக்காளி கீரை நம்ம தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வந்தேன். இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். கீரை பொரியல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சரி அப்படியே அலசிக்கலாம். மணத்தக்காளி சின்ன வெங்காயம் பொரியல். சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் பூலாம் போட்டு பொரியல். கீரை பொரியல். சமையல் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம இட்லிக்கும் அரிசி ஊற வச்சிடலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இட்லி சுத்தமா காலி ஆயிடுச்சு. அதனால இட்லிக்கு அரிசிலாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் ஷாப்பிங் பண்ணதே இட்லி அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஆலந்து ஊற வச்சிடலாம். ஆமா சூப்பரா இருக்கு. மொத்தமா வாங்கிட்டு வைக்கணும். ரேஷன் கடைக்கு போவே இல்லைன்னு நினைக்கிறேன் அரிசி வாங்கிட்டு. ரேஷன் அரிசி கூட கலந்து போடலாம். இது 2 ஆமா ரேஷன் கடைக்கு போகணும். எங்க உடம்பு சரியில்லாம போகல. டைம் இருந்தா நானே போவேன். நாளைக்கு போறேன் சீக்கிரம். அப்படியே ஜெயிச்சா விட்டு அப்படியே வாங்கி வரலாம்ல. சொல்ல மாட்டாங்களா? வந்துதான் இருப்பாங்க. பைய எத்தம் போகணும் போ மறக்காம. எடுத்துட்டு போனா வாங்கி ரேஷன் கார்டை எத்தம் போகணும். ஓகே. நேற்று செம காமெடி ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி வாங்குறது கிளம்பி போயிட்டு நான் மண்ணு கட்டைப்பை மட்டும் தூக்கினேன். போன் இல்ல காசு இல்ல போன் இல்ல எதுவுமே இல்ல. வெறும் கட்டைப்பை தூக்கின்னு போனா யாருக்கு பொருள் கொடுப்பாங்க? கடை வரைக்கும் போய் வண்டி நிப்பாட்டிட்டே அதுக்கப்புறமா ஐயோ பேக் எடுத்துனோம்ல போன் எடுத்துனோம்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வெயில்ல ஓடி வந்து அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கிட்டு போனேன். வந்து அரிசி போட்டேன். 4 படி அரிசி 1 படி உளுந்து. ஆமா 3/4 படி போட்டுக்கலாம். 1 படி இப்போ 4க்கு 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுவேன். அதனால இங்க பாருங்க இந்த சின்ன படி நம்ம டம்ளர்ல இருந்தா கூட எந்த டம்ளர்ல எடுக்கிறோமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கழுவி ஊற வச்சிடலாம். உளுந்து கூட வெந்தயம். ஹேய் வெந்தயம் போய் போடலாமா? தனியா ஊற வச்சிரு. தனியா ஊற வச்சா உளுந்து மட்டும் அரைச்சி இது பண்ணலாம். கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வெஜிடபிளுமே எப்பயுமே கால் வலிக்குதுன்றா கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்தாலும் கால் வலி சொல்றா. உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அதனால உளுந்து தனியா ஊற வச்சிருக்கேன். நான் வெந்தயம் போட்டு அரைச்சனா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அந்த உளுத்தங்கஞ்சிக்கெல்லாம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஓகே. அதனால தனியா வந்து வெந்தயத்தை ஒரு டம்ளர்ல ஊற வச்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மசிச்சாச்சு. நம்ம வேர்க்கடலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து வறுத்தோம் இல்லையா? ஸோ அதுவுமே அரைச்சி எடுத்துட்டேன். அந்த பவுடர் வந்து இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வாசனையாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது மாதிரி நான் செய்கிறேன். சூப்பரான சொரக்காய் கடையில் ரெடி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீரை வந்து ரெடி பண்ணுறேன். கீரைக்கு வந்து சின்ன வெங்காயமும் கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை விட சின்ன வெங்காயம் நிறையா இருக்குது. ஏன்னா கீரை கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கீரை பொரியல் பண்ணால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கீரைக்குமே உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணுனா பச்சை மிளகாய் வேணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே வந்து மிளகாலாம் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிறேன். கீரை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஆனியன் வதக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வதங்கட்டும். சொரக்காய் ரெடி ஆயிடுச்சு போல இது. சொரக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடலைக்கிழங்கு வேக வச்சிருங்க. இது அப்படியே வறுத்துட்டுனா சூப்பராக சாப்பிடுவேன். சேனக்கிழங்கு செய்யுங்க. சேனக்கிழங்கு. ஆமாம் சேப்பக்கிழங்கு. சேனக்கிழங்கு. ஆனியன் வதங்கிடுச்சு. அப்படியே இதில் கீரை வந்து சேர்த்துக்கிறேன்.
நிறைய கீரை எப்பயுமே இருக்கும், தண்ணி ஊற்றாம வந்து பார்த்தீங்கன்னா கீரைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு ஒரே ஒரு தொட்டியில் மட்டும். அதனால தான் கொஞ்சமாக வந்து எடுத்து வந்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி தெளித்தேன், ஸோ அப்போ சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டேன். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ் அப்படியே இப்படி தூக்கணும் வச்சுக்கேன். கூட்டு சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கடையல். அதுக்கப்புறம் இது வந்து மணத்தக்காளி கீரை பொரியல், முட்டை, இது கருணைக்கிழங்கு. அந்த சேப்பக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டா மிளகாத்தூள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துருக்கேன், காரம் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்புறம் ரசம் வச்சிருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரசம். அவ்வளோதான், லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெகுலரா வீடியோவே வந்து போட முடியல. ஃபர்ஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட முடியல. கடைசியில இப்போ பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல. அப்படியே போட்டாலும் இது மாதிரி லஞ்ச் ரொட்டீனு இங்க வீட்டுக்குள்ளே தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது எடுத்து போட முடியும். ஸோ நான் பேபி பர்த்டே எல்லாம் வருது, நிறைய ஷாப்பிங் பண்ணணும், கிஃப்ட்லாம் வாங்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஸோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.